அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 3ஆம் தேதி. இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு வளர்பிறை சதுர்த்தி திதியும் இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல 3 கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 3 கிராம்ப கட்டி இப்ப நான் சொல்ல போற இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதுமானது. நிச்சயமா மூடி இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் தானாவே திறக்க ஆரம்பிக்கும். எப்பயுமே பணம் உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன். அதே வீடியோல இந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு இன்னைக்கு நாம ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு பரிகார தீபத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இந்த வருஷத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கிரவசியம் ஏற்படுறதுக்கு இத தூவி இந்த இடத்துல மட்டும் வச்சு பாருங்க, நீங்க கோடீஸ்வரர் ஆகிறது உறுதின்னு சொல்லி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த ஜனவரி மாதத்துக்கான மணி மந்த்ராவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஜனவரி மாசம் மட்டுமே நாம பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்டையும் அஃபர்மேஷன் பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையுமே நான் உங்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வருஷத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த 2 பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். 3 கிராம்பு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 கிராம்பு இருந்தாலே போதுமானது. இத கட்டி வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு நூல் தேவைப்படும். அது சிகப்பு நிற நூல், அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற நூல். இது 2ல ஏதாவது ஒன்ன நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். ஆனா சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். அதாவது பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தா இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்ய வேண்டாம். அடுத்ததா இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இப்போ இந்த கிராம்பு பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்துல செய்யறது நல்லது. இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரம் பார்த்து உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க பூஜை அறைக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுக்கோங்க. பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துகிட்டு விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா 3 கிராம்பையும் ஒன்னா சேர்த்து வச்சு நூல் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இந்த 3 கிராம்பும் மொட்டுக்கள் உடையாத நல்ல கிராம்பா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்படி கட்டி வச்சதுக்கு அப்புறமா இந்த கிராம்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. அடுத்ததா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம்.
இந்த ஸ்விட்ச் வேர்டை நிறுத்தி நிதானமா 10 நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த கிராம்பை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை டப்பால மறைச்சு வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க கிராம்பு வச்சிருக்கிறது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த சர்க்கரை டப்பால நீங்க கிராம்பு வச்சிருக்கிறது தெரியக்கூடாது. ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமான முறையில சூட்சமமா நம்ம செய்யும் போதுதான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். சரி, இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறத நீங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம், நீங்க செய்யறீங்கிறத மட்டும் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சர்க்கரை டப்பால இருக்கக்கூடிய கிராம்பும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. சரி, இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த கிராம்பை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. 1 மாசம் கழிச்சு இந்த கிராம்பை எடுத்து அந்த நூலோட சேர்த்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இப்ப இந்த 1 மாசத்துல நீங்க எப்பயும் போல அந்த சர்க்கரை டப்பால இருக்கக்கூடிய சர்க்கரைய யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சரி, அடுத்ததா 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். தடைப்பட்டு இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கிறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. அதாவது ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பண கஷ்டம் தீர்றதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு எந்த வழியுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லா கதவுமே அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பண வரவுல தடைகள் இருக்கும். இப்படிப்பட்ட தடைகளை நீக்கிறதுக்காகவும் பணம் மேலும் மேலும் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு, பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யாரு வேணாலும் செய்யலாம். அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா சுக்கிரஹோரை நேரத்துல செய்யறது நல்லது. அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாவி நமக்கு தேவைப்படும். சாவிய வச்சு நிறைய பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சாவிய வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும். சரி, நீங்க உங்க வீட்டு கதவோட சாவியையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத சாவியை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். இந்த சர்க்கரை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா நமக்கு இந்த பரிகாரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர், சினமன் பவுடர் நமக்கு தேவைப்படும். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், இந்த சினமன் பவுடர் உங்க வீட்டுல இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசா கடையில வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சினமன் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல கிச்சன் சிங்க் கிட்ட நின்னுகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. கிச்சன் சிங்க் கிட்ட நின்னு செய்யறதுக்கு உங்க வீட்டுல தகுந்த இட வசதி இல்லைன்னா உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. நீங்க கை கழுவக்கூடிய தண்ணீர் கீழே விழற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ அப்படி இல்லைன்னா டப்பாவையோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இடது கையில சாவிய வச்சுக்கிட்டு அந்த சாவிக்கு மேல 1 ஸ்பூன் சர்க்கரையையும் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரையும் வச்சு இது 2ஐயும் அந்த சாவியில படுற மாதிரி தேய்ங்க. அதே மாதிரி உங்க 2 உள்ளங்கையிலையும் இது படுற மாதிரி தேய்ங்க. நம்ம 2 கைக்கு நடுவுலையும் சோப்பை வச்சு தேய்க்கிற மாதிரி உங்க உள்ளங்கை ஃபுல்லாவே இந்த பட்டை பவுடரும் சர்க்கரையும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் பெருசு பெருசா இருந்ததுன்னா கைகளை குத்திராம கவனமா பாத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த சாவி ஃபுல்லாவே அந்த சாவியோட முன்பக்கம் பின்பக்கமும் சர்க்கரையும் பட்டை பவுடரும் இருக்கிற மாதிரி நீங்க தேய்ச்சுக்கோங்க. இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணுங்க. உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணும்போது பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் ரிச்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு கூட நீங்க சொல்லலாம். இப்படி ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து அந்த சாவியையும் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த சாவிய நீங்க தொடச்சிட்டு நார்மலா எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா முக்கியமான விஷயம், நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம், உங்க
உங்க கைகளை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஈரத்தை நீங்க உங்க ட்ரெஸ்லயோ டவல் வச்சோ துடைக்க கூடாது. அந்த ஈரம் தானா காத்துல காயறதுக்கு நீங்க விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். வருஷத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.